50 days weight loss challenge day 8 and 9 என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்சோ டுடே ஐ காட் மை பீரியட். ஸோ 2 நாளுமே ரொம்ப லேசியாக ஸ்லோவாக தான் வந்து போச்சு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண பாதாமும் கிரேப்ஸும் வந்து சாப்பிட்ருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 100 grams வந்து ஃப்ரூட்ஸ், 2 பாயில்ட் எக் வந்து எடுத்திருந்தேன். அது கூட வந்துட்டு சிகப்பரிசியில் பண்ண இடியாப்பம், தேங்காய் பால் வச்சு வந்து சாப்பிட்ருந்தேன். ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால லன்ச் வந்துட்டு 4 o'clock தான் வந்து சாப்பிட்ருந்தேன். ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வித் சிக்கன் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். நைட் வந்து பெருசாக பசியில், அதனால் 7 o'clock வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் வந்து குடிச்சிருந்தேன். 2 நாளுமே ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை. டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் ஹெட்டேக்கும் இருந்ததுனால வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. வீட்டில் மற்றவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டையும் வீடியோவில் காமிக்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கு காலையில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான் வந்து காட்டுறேன். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு பூரி அண்ட் சன்னா மசாலா தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நான் சாப்பிடலை. அதுக்கு பதில் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதிலேருந்து வெள்ளை சுண்டல் வந்து எடுத்துக்கிட்டேன். மாதுளப்பழம், ஆரஞ்ச், 2 பாயில்ட் எக் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருந்தேன். காலையிலேயே ஃப்ரூட்ஸ் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு குதிரைவாலி பச்சை பயிர் போட்டு கஞ்சி, அது கூட வந்து வேர்க்கடலை துவையல் வந்து சாப்பிட்ருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 100 grams குதிரைவாலி அரிசி வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து 50 grams வந்து பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கிறேன். ரெண்டத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பச்சை பயிர் முன்னாடி வந்து 4 to 5 hours ஊற வச்சுட்டு அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சாலும் போதும். ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணி, நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 7 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 6லேருந்து 7 விசில் வந்து விட்டுக்கோங்க. இப்போ வேர்க்கடலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் வறுத்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் வச்ச கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கஞ்சி வந்து ரெடி. நீங்கள் ரெகுலராக பண்ணுற ரைஸில் பண்ணுறதை விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். மில்லட்ஸும் கொஞ்சமாக வந்து பாசிப்பயிரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபைபரும் ப்ரோட்டீனும் வந்து கிடைக்கும். இதோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை துவையல் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு இட்லி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி டே அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.